இன்னைக்கு என்ன திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவா அறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தவன் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அறவே அழிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் அவனை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. இப்போ எதுக்கு இந்த திருக்குறள் நான் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. பேராசை அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் ராகு தான். ஆசைகளற்ற துறவி அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் கேது தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் 12 ராசிகளில் எந்த ராசிகளுக்கு அதிக நல்லது நடக்க போகுது, அப்படி இல்லைன்னா அதிக கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பேராசை அப்படிங்கிற அந்த ராகுவோட மாய வலைக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போற ராசிகள்லாம் எது, ஆசைகளே இல்லாம பற்றற்ற துறவியா எந்த ராசிகள்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ராகுகேது பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ கும்ப ராசிக்குள்ளே ராகு வரப்போகிறாரு. 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி பெரிய கெடுதலை செய்யாது, முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்யும். 12 ராசிகளுக்குமே செய்யும். நல்லது மட்டும்தான் கூட குறைச்சல், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர தீமைகள் அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கும் பெருசாக நடக்காது. அது ஏன் அப்படின்னா, குருவின் பார்வையை பெற்று ராகு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்க போறார் அப்படிங்கிறதுனால 12 ராசிகளை பிறந்த எந்த ராசிகளுக்குமே ராகு பெரிய கெடுதலை செய்ய போறது கிடையாது. ராகு கேதுக்கள் அப்படின்னாலே ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஜோதிட நலனாகிய நானும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். எப்பவுமே மீனத்துல இருந்து தான் போவேன். முதல்ல மீன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரே லைன்ல எக்ஸலண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் உங்க ராசிக்குள்ள இருந்த ராகு உங்க ராசி இருளடைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்க எண்ண ஓட்டத்துல அவருடைய அந்த விஷத்தன்மையை பரப்பி உங்களை சிந்திக்க விடாம, ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபட விடாம, பயத்தோடையும் கலக்கத்தோடையுமே இந்த 1.5 வருஷத்தை அந்த மீன ராசி வச்சிருப்பாரு. ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருப்பீங்க, டிப்ரெஷனாக தான் இருந்திருப்பீங்க. ராகு வந்து எப்பவுமே ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகன்றதுனால உங்க ராசிக்குள்ள இருந்து உங்களை பாடாப்படுத்தி இருப்பாரு. அடிச்சு துவைச்சு காய வச்சு புழிஞ்சிருப்பாரு. இப்போ ராசிக்குள்ள இருந்த ராகு கும்பராசி, அதாவது அந்த உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்குள்ள போறாரு. பொதுவாக பாவ கிரகங்கள் மறையிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு வந்து 12ஆம் இடத்துக்கு மறையிறது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் குருவின் பார்வை வேற வாங்குறாரு. அதே மாதிரி கேது 6ஆம் இடத்துக்கு போய் மறையிறது அதை விட கூடுதலான நல்ல விஷயம். மீன ராசிக்கு இந்த ஜென்மசனி மட்டும் தான் கெடுதல் செய்யுது. அதை தவிர்த்து குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி 2 பெயர்ச்சியுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். அதுல ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. ராகு கேதுக்களால மீன ராசிக்கு துளி அளவும் கெடுதல் நடக்க போறது கிடையாது இந்த 1.5 வருஷத்துக்கு அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டா போல்டாவே நம்ம சொல்லிடலாம். 12ஆம் வீட்டுக்கு போற ராகு நிறைய சுபவிரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. நீங்க இருக்கிற இடத்தை விட்டு உங்களை நகர்த்தி வேலை விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீங்க வந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலம் அப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு பெயர்ச்சி ஆவீங்க. உங்க ராசி முழுக்க 1.5 வருஷமா அந்த விஷத்தை கக்கிக்கிட்டு இருந்தாரு இந்த ராகு. இப்ப கக்கன விஷத்தை முழுக்க அவரே உறிஞ்சிக்கிட்டு 12ஆம் வீட்டுக்கு போய் மறைஞ்சிட்டாரு. மீன ராசிக்கு எல்லா விதத்திலும் நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் ராகு உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா மீனராசிக்கு நிறைய நல்லது இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நடக்க போகுது. 6ஆம் இடமான சிம்மத்தில் இருக்க கேது ஒரு சில சிறிய அளவிலான பிரச்சனைகள் மட்டும் தான் கொடுப்பாரு. சிறிய கடன் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லைகள் அப்படி சொல்லிட்டு சிறிய பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி 12 ராசிகள்லயே மீன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி டாப்ல இருக்கு. நல்லது செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சியா தான் இருக்கு. கடவுள் எவ்வளவு நாளைக்கு தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு கிரக பெயர்ச்சியா தான் இருக்கு. இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, பண்ண ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு நீங்களே உங்க மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்துப்பீங்க இல்லையா. இந்த கலக்கமான மனநிலைகள்லாம் இப்ப தீரப்போது. ரொம்ப போல்டா கான்ஃபிடென்ட்டா ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த டிசிஷன் கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும். ஜென்மத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன குறைவான ஒரு விஷயமே தவிர இந்த ராகு நமக்கு பெயர்ச்சி ஆகிறது எல்லா விதத்திலும் நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியா தான் இருக்கு மீன ராசிக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு மீன ராசிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு 100க்கு நான் 98 மார்க் தாராளமா கொடுத்துருவேன். ஒரே லைன்ல மீன ராசிக்கு நான் என்ன ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய மனம், சிந்தனை, எண்ணம், புத்தி இது எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக நீட்டாக போகுது. மீனராசிக்காரங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றியை நோக்கி தான் போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம்.